தமிழ் மார்க்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சர்வதேச நிகழ்வுகளில் போன வீடியோவில் நம்ம பார்த்த விஷயம் என்னென்னா ட்ரேட் வார், அதே போல் இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் நிறுத்த பேச்சுவார்த்தை, ரஷ்யா உக்ரைனுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை, இதெல்லாமே நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை, அது மிக சுவாரஸ்யமான தகவலோடு தான் பார்க்க போகிறோம். என்ன அந்த சுவாரஸ்யம் அப்படின்னா, இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா நேரடியாக ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டாக வந்து போர் நிறுத்த பேச்சுவார்த்தை முன்னெடுத்துட்டு போகிறாங்க. Zelensky has accused the United States of trying to please Russia's Vladimir Putin. இது ஏன் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி நம்ம எல்லாருக்கும் வரும். எங்களுக்குமே அந்த கியூரியாசிட்டி வந்துச்சு. அது ஏன் ரஷ்யாவுக்கு வந்து அமெரிக்கா நேரடியாக ஆதரவு கொடுக்குதுன்றதை பற்றி பல்வேறு செய்திகளை தேடும்போது எங்களுக்கு சில தகவல்கள் கிடச்சிச்சு. அதில் லாஜிக்கலாக இருந்த ரீசன்ஸாக நாங்கள் இப்போ உங்கள் முன்னாடி பேச போகிறேன். ஒன்று வந்து அமெரிக்கா வந்து உக்ரைனுக்கு செலவு பண்ணியிருக்க $350 பில்லியன், அதுக்கப்புறம் எங்கள் திருப்பி வேணும்னு கேட்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. இன்னொன்று என்னென்னா ஹென்ரி கிஷிங்கரோட ரிவர்ஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற 2 விஷயம் இருக்குது. இந்த 2 விஷயத்தில் எது வந்து ரொம்ப லாஜிக்கலாக இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த ரொம்ப லாஜிக்கலாக இருக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு டேக்அவே இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு அமெரிக்கா உக்ரைனுக்கு வந்து $350 மில்லியனை வந்து எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே இல்லாமல் கொடுத்துருக்கு. அதற்காக இந்த வாரம் நிப்பாட்டுறதுக்கான வேலைகளை அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். The United States has given $350 billion. ஸோ இந்த வீடியோ துவக்கத்திலே நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ரியாத் மீட்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ட்ரம்ப் வந்து தேர்தலுக்கு முன்னாடி இருந்தே போர் நிறுத்தத்தை வந்து நான் கொண்டு வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார். அதன் பிறகு ஆட்சி வந்ததுக்கப்புறம் நாங்கள் சந்திக்க போகிறோம்னு சொன்னார். அதுக்கப்புறம் இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் சவுதி அரேபியா முக்கியமான பங்கு வகிக்குன்னு சொன்னார். அதன் அடிப்படையில் சவுதி அரேபியாவில் பிப்ரவரி 2nd 3rd வீக்கில் வந்து ஒரு மீட்டிங் நடக்குது. இந்த மீட்டிங்கில் வந்து போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கான மீட்டிங் தான் சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த மீட்டிங்கில் யார் பங்கேற்றான்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவும் அமெரிக்காவும் தான். பொதுவாக ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும், சண்டை போடுறவங்க, சண்டைக்கு ஆதரவாக இருக்கவங்க, இந்த எல்லாரோட சப்போர்ட்டர்ஸு கூட்டு வந்து உட்கார வச்சு நடப்பாங்க. ஆனால் உக்ரைனில் இது நடக்கலை. ஏன்? இந்த ஒரு கேள்வி இருக்கட்டும். அதே போல் உக்ரைன் பேச்சுவார்த்தையில் நடக்கும்போது பேச்சுவார்த்தை முடிந்த அந்த சில நாட்கள்லேயே வந்து ஐரோப்பிய நாடுகளும் ஜெலஸ்கியும் எங்களோட குரல்களும் இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் எதிரொலிக்கணும்ன்றாங்க. ஆனால் அமெரிக்கா அதை கண்டுக்கலை. ஏன் அப்படின்னா இந்த உக்ரைன் ரஷ்யா போரை இவ்வளோ நாள் நம்ம என்ன வார்த்தை சொன்னோம்னா யூஎஸ் ப்ராக்சி வார், அதாவது அமெரிக்காவோட ஒரு ப்ராக்சி வார் தான் அப்படின்னு சொன்னோம். இது ஏன் அப்படின்னா அமெரிக்கா வந்து தன்னோட ஏகாதிபத்திய நலனுக்காக உக்ரைனை பயன்படுத்துது அப்படின்ற விஷயத்தை முன் வச்சு தான் இது சொன்னோம். ஆனால் இன்றைக்கி ட்ரம்ப்பு ஓப்பனாகவே இது எங்களோட வார் தான் அப்படின்றத சொல்கிறாரு. ஆனால் நேரடியாக எதுலையுமே பதிவு பண்ணல. ஆனால் ட்ரம்ப்போட செயல்பாடுகளும் பேச்சும் அதுதான் காட்டுது. சரி, இந்த பேச்சுவார்த்தையில் என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டது அப்படின்னா 3 முக்கியமான முடிவுகள் சொல்கிறாங்க. ஒன்று வந்து நேரடி போர் நிறுத்தம், முதல்ல போர் நிறுத்தம். 2வது வந்து என்னென்னா உக்ரைனில் எலெக்ஷன் நடத்துறது. 3வதாக என்ன சொல்கிறாங்கன்னா ஃபைனல் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறது. இதுதான். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது இல்லாமல் இந்த பிப்ரவரி மாதம் முடிவுக்குள்ளே ட்ரம்ப்பும் புட்டினும் நேரடியாக சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் டேட் ஃபிக்ஸ் ஆகலை, சொல்ல முடியாது. இந்த வீடியோ ரிலீஸ் ஆனால் கொஞ்சம் நாள்லேயே கூட அவங்க சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகலாம். சரி, ஓகே. இதில் வந்து ட்ரம்ப்பு சொன்ன அந்த எலெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா கண்டிப்பான முறையில் உக்ரைனில் எலெக்ஷன் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ட்ரம்ப் சொன்னதுக்கப்புறம் சில அறிக்கைகள் வருது. என்ன சொல்கிறாங்கன்னா உக்ரைனில் எலெக்ஷன் நடந்தது அப்படின்னா ஜெலஸ்கியால் மறுபடியும் ஜெயிக்க முடியாது அப்படின்றாங்க. இதை வந்து பிற பத்திரிகைகள் மட்டும் சொல்லலை, ட்ரம்ப்பே சொல்கிறாரு. Where the leader in Ukraine, I mean, I hate to say it, but he's down at 4% approval rating. ஜெலஸ்கிக்கு வந்து அங்கே 4% ஆதரவு தான் இருக்குது உக்ரைனில் அப்படின்னு சொல்லி மட்டடி அடிக்கிறாரு. அப்படி சொன்னே ஜெலஸ்கி என்ன சொல்கிறாருன்னா எனக்கு 50% மேலே ஆதரவு இருக்குன்னு சொல்லி அந்த உக்ரைன் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் உக்ரைனுக்கு ஆதரவாக ஜெலஸ்கிக்கு ஆதரவாக எடுத்த ஒரு ஆய்வு அறிக்கை எடுத்து காட்டுறாரு. இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தை போகுது. இதில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி முடித்த அந்த ஒரு சில நாட்கள்லேயே ஜெலஸ்கி என்ன சொல்கிறாருன்னா உக்ரைன் இல்லாமல் நடந்த இந்த பேச்சுவார்த்தையை உக்ரைன் ஏற்றுக்காது, அங்கே கையெழுத்துப்பட்ட எந்த அக்ரிமெண்ட்டுமே உக்ரைன் ஏற்றுக்காது அப்படின்றாரு. உடனடியாக வந்த ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா பயங்கரமான முறையில் ரியாக்ட் பண்ணுறாரு. ஒன்று அக்ரிமெண்ட் ஏற்றுக்கோ, இல்லாட்டி உன் நாட்டை இழந்துட்டு போயிரு ஜெலஸ்கி அப்படின்னு நேரடியாக ஜெலஸ்கியை மிரட்டுறாரு. இவ்வளோ நாள் அமெரிக்கா வந்து உக்ரைனை ஆதரிச்சிச்சு. ஆனால் இன்றைக்கி நேரடியாக ஜெலஸ்கி எதிர்க்குது, கைவிடுது. ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வருது. ஆனால் அதே நேரத்தில் ஐரோப்பிய நாடுகள் என்ன பண்ணுறாங்கன்ட்டு நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த போரில் ஐரோப்பிய நாடுகளும் முக்கிய பங்கு வகிச்சிருக்காங்க. அவங்களும் வந்து பின்னாடி இருந்து இந்த போருக்கான சில வேலைகள் பார்த்துருக்காங்க, ஆயுதங்கள் கொடுத்துருக்காங்க. ஐரோப்பிய நாடுகளும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பேச்சுவார்த்தையில் எங்களை சேர்த்துக்குங்க, எங்களோட குரல்களும் இதில் ஈடுபடணும், நாங்களும் இந்த போருக்காக செலவு பண்ணியிருக்கோம், ஸோ இந்த பேச்சுவார்த்தை முடிவில் வரக்கூடிய பலன்களை எங்களுக்கும் வேணும் அப்படின்னு ஐரோப்பிய நாடுகள் முன்வைக்கிறாங்க. இந்த ஐரோப்பிய நாடுகளில் வந்து என்ன இன்னொரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா குறிப்பாக ஃப்ரான்ஸும் ஐரோப்பிய யூனியனை விட்டு வெளியே போன இங்கிலாந்தும் சேர்ந்து ஒரு 30,000 இராணுவ வீரர்களை உக்ரைனுக்கு அனுப்பலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க.
அமெரிக்கா போரை நிறுத்தணும்னு சொல்லுது. ஆனால் ஐரோப்பிய நாடுகள், அதாவது அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகள் போரை முன்னெடுத்துட்டு போகிற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. அதே நேரத்தில் இவங்க 2 பேரும், அதாவது இங்கிலாந்து பிரதமராக இருக்கக்கூடிய ஸ்டார்மரும் ஃப்ரான்ஸோட ஜனாதிபதி மக்ரோனும் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப்பை சந்திக்கிறதுக்காக போகிறாங்க. எதுக்குன்னா இந்த பேச்சுவார்த்தையில் எங்கெல்லாம் இணைச்சிக்கணும், அவங்களோட கருத்துக்களை சொல்கிறதுக்காக போகிறாங்க. ஸோ இப்படி ஒரு சண்டை போய்கிட்டு இருக்கும்போது இதுதான் உண்மையான காரணமாக என்னடா நடக்குதுன்னு நம்ம தேடி பார்த்தோம்னா, திடீர்னு ட்ரம்ப் ஒரு விஷயம் பேசுகிறாரு. ஜெலஸ்கி, நாங்கள் உனக்கு வந்து 300லேருந்து 350 பில்லியன் டாலர் வரைக்கும் இராணுவத்துக்காக உதவி பண்ணியிருக்கோம். நீங்கள் எங்களுக்கு உங்களோட கனிமங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படின்னா 50% கனிமங்கள் கொடுக்கணும்னு சொல்கிறாரு. என்னடா திடீர்னு இப்படி ட்ரம்ப் பேசுகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, ஜெர்மனில் ஒரு மீட்டிங் நடக்குது. அங்கே வந்து அமெரிக்காவோட வெளியுறவுத்துறை அமைச்சர்கள், செயலாளர்கள், சில முக்கியமான நபர்கள்லாம் இருக்காங்க. இவரும் வந்திருக்காரு, உக்ரைன் ஜனாதிபதி ஜெலஸ்கி. ஸோ இவங்க என்னென்னா 90 நிமிஷமாக என்னமோ அந்த மீட்டிங் நடந்தது. இந்த 90 நிமிட மீட்டிங்கில் ஒரு அரை மணி நேரம் கூட அக்ரிமெண்ட்டை படிக்க விடல ஜெலஸ்கியை. ஆனால் கையெழுத்து போடணும்னு சொல்லி அமெரிக்க தரப்புலேருந்து ப்ரெஷர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஜெலஸ்கி நீட்டாக இல்லை, இந்த இதில் நான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். இப்போவும் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அக்ரிமெண்ட் இருக்குது, ஜெலஸ்கி வந்து கையெழுத்து போட்டு ஆகணுன்ற மாதிரி ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் ட்ரம்ப் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து இந்த மாதிரி $300 பில்லியன் மேலே செலவு பண்ணியிருக்கோம் உக்ரைனுக்காக. உக்ரைன் எங்களுக்கு $500 பில்லியன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உக்ரைன் எங்களுக்கு $500 பில்லியன் திருப்பி கொடுக்கணும்னு சொன்னது மட்டும் இல்லாமல், அது நேரடியாக எனக்கு பணமாக தான் வேணும்னு ட்ரம்ப் கேட்கல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து உக்ரைனில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் வேணும், அப்படி இல்லாட்டி கேஸஸ் வேணும், நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. And I'm going to try and get the war settled, and I'm going to try and get all that death ended. So we're asking for rare earth and oil, anything we can get. இல்லை முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம், அமெரிக்காவுக்கு வந்து பல இந்த டெக்னாலஜி ட்ரேட் வாரில் தேவையான பல்வேறு உற்பத்திக்கு வந்து மினரல்ஸ் தேவை. அதில் தேவையான பல மினரல்ஸ் வந்து உக்ரைனில் தான் இருக்குது. இன்னும் வந்து அமெரிக்கா பல மினரல்ஸை வந்து சைனாவிலேருந்து தான் இறக்குமதி பண்ணுது. ஸோ இப்போ உக்ரைனோட மினரல்ஸை வந்து அமெரிக்கா எடுத்துக்கும் போது அவனுக்கு வந்து டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்லேயும் இந்த ட்ரேடு வார்லேயும் ஃபைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற ஒரு கான்செப்டை வந்து இங்கே முன்வைக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, ஐரோப்பாவுக்கு ஏன் குதிக்குது? ஒரு பக்கம் வந்து அமெரிக்கா வந்து நான் வந்து $300 பில்லியன் செலவு பண்ணிட்டேன்னு சொல்கிறான்ல, ஆனால் ஐரோப்பிய நாடுகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத ட்ரம்ப்பே ஓப்பனாக சொல்லியிருக்காரு ஒரு வீடியோவில். Europe is at 100, we're at 300. We think it has to equalize. In other words, they have to come up with more money. But we have to be treated the same as Europe is being treated. Europe gets their money back. Europe is basically giving nothing because they get it back in the form of a loan, and it's a guaranteed loan. We don't get our money back, and we're losing. I mean, we don't want to do that anymore. So we're signing an agreement, hopefully in the next fairly short period of time. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த வீடியோவில் தான் வந்து நாங்கள் வந்து $350 பில்லியன் வந்து உக்ரைனுக்கு கொடுத்துருக்கோம். இது எப்படி கொடுத்துச்சுன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த பைடன் நிர்வாகம் எந்த ஒரு ஒப்பந்தமும் செக்யூரிட்டியும் இல்லாமல் கொடுத்து வச்சுருக்கு. இது நமக்கு திருப்பி வரவே வராது. அதனால தான் நாங்கள் இது மினரல்ஸ் மூலியமாக நாங்கள் கேட்குறோம் அப்படின்ற விஷயத்தை போட்டு உடச்சிருக்காரு. ஆனால் அதே நேரத்தில் ஐரோப்பிய யூனியன் என்ன பண்ணியிருக்குன்னா, கொடுத்த $70லேருந்து $100 பில்லியன் தான் கொடுத்துருக்காங்க. அமெரிக்காவோட கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அதையும் லோன் பைடு போட்டிருக்காங்க. என்னென்னா லோனாக தான் கொடுத்துருக்காங்க. போர் முடியல, அது இன்னொரு பக்கம். ஆனால் உக்ரைன்கிட்டேருந்து அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, உக்ரைன் கண்டிப்பான முறையில் சட்ட ரீதியாக அவங்களுக்கு வந்து ஒப்படைச்சாகணும் அந்த பணத்தை. ஸோ அப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கான். அந்த யூரோப்பியன் போட்ட அக்ரிமெண்ட் கூட உனக்கு போட தெரியாதா பைடன் சொல்லி கண்டமேனிக்கே வந்து ட்ரம்ப் இப்போ பைடன் நிர்வாகத்தையே கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுதான் வந்து இதுக்குள்ளே இருக்க முக்கியமான விஷயம். ஸோ அடுத்ததாக ஹென்ரி கிஸிங்கரோட ரிவர்ஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற ஒரு கான்செப்டை அவங்க முன்வைக்கிறாங்க. இந்த கான்செப்டில் என்ன சொல்கிறாங்க, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்தை இப்போ நம்ம பார்ப்போம். ஏன் ரஷ்யா கூட அமெரிக்கா இணையணும்? இந்த அக்ரிமெண்ட் போட்டாங்க இல்லையா, அந்த ரியாத்தில் நடந்த மீட்டிங்கில், அதில் முக்கியமான விஷயம் என்ன பேசியிருக்காங்கன்னா, 2 நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மீட்டுருவாக்கம் பண்ணுறது, குறிப்பாக டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பை வந்து டெவலப் பண்ணுறது. அதற்கு வந்து வரக்கூடிய நாட்களில் தூதரக அதிகாரிகளில் 2 நாட்டு தரப்புலையும் வந்து பணியமர்த்துவது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. இதை யார் சொல்லியிருக்கா அப்படின்னா, அமெரிக்காவோட வெளியுறவுத்துறை செயலர் மார்க்கோ ரூபி தான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்காரு இந்த ரியாத்தில் நடந்த மீட்டிங்க்கு அப்புறம். சரி, 20 வருஷத்துக்கு மேலே நம்மளோட எதிரி அப்படின்னு காமிச்ச ஒரு ரஷ்யாவை இன்றைக்கி வந்து ஒரு நம்மளோட நண்பன், நம்மளோட பொருளாதார உள்ள அவனோட கொண்டு போக முடியும் அப்படின்ற விஷயத்துக்கு ஏன் வந்து அமெரிக்கா வரணும்? இது நடந்தால் சாத்தியமாகுமா? அமெரிக்க அரசியல் இது கொந்தளிப்பை உருவாக்காதா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பான முறையில் இதுக்கு நமக்கு ஒரு பதில் கிடைச்சது. என்ன அப்படின்னா,
அமெரிக்காவோட முன்னாள் வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்த ஹென்ரி கிஸ்ஸிங்கர் அவர் வந்து என்னென்னா இதற்கு முன்னாடி சோவியத் யூனியன் இருக்கும்போது இது மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை அங்கே யூஸ் பண்ணியிருக்காரு. சோவியத் யூனியனுக்கும் சைனாவுக்கும் இடையிலான ஒரு எல்லை பிரச்சனை உருவான போது இந்த 2 நாடுகளும் இணைஞ்சிடக்கூடாது, இணைஞ்சிட்டா அமெரிக்காவோட ஏகாதிபத்தியத்துக்கும் அமெரிக்காவோட டாமினன்ஸுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாக இவங்க 2 பேரும் உருவாயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹென்ரி கிஸ்ஸிங்கர் என்ன பண்ணுறாருன்னா, அப்போ நிக்சன் ஜனாதிபதியாக இருந்தார் அமெரிக்காவில். ஸோ அவர் மூலயமா வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினார். சைனாக்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையிலான பிரச்சனையை பெருசாக்கினார். அமெரிக்காவையும் சைனாவுக்கும் இடையிலான உறவுகளை வந்து இணக்கமாக கொண்டு போனார். இதை வந்து ஹென்ரி கிஸ்ஸிங்கர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சமீபத்தில் என்னென்னா 2018 ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து மறுபடியும் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாரு, நீங்கள் பண்ணணும் அப்படின்னு. அது எப்படி பண்ணணும்னா ரிவர்ஸ் மெத்தடில் பண்ணணும்னு சொல்கிறாரு. என்னென்னா சைனா வந்து டெக்னாலஜிக்கலாக டெவலப் ஆகுது இன்றைக்கி சுற்று சூழலில். அமெரிக்காவுக்கு வந்து இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டில் அவங்க வந்து பெரிய அளவில் போட்டியாக இருப்பாங்க. ஸோ அப்போ ரஷ்யா கூட நம்ம வந்து இணக்கமான சூழலை மெயின்டைன் பண்ணணும்னு ஹென்ரி கிஸ்ஸிங்கர் சொல்கிறாரு. ஆனால் அப்போவே வந்து அமெரிக்காவோட ஒயிட் ஹவுஸும் அந்த நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சியும் அதை வந்து மறுத்துருக்காங்க. ஆனாலும் ஹென்ரி கிஸ்ஸிங்கர் ப்ரெஷர் கொடுத்துருக்காரு. இந்த விஷயத்தை, இந்த ரிவர்ஸ் கிஸ்ஸிங்கர் ஸ்ட்ராட்டஜியை செயல்படுத்துறதுக்கு ட்ரம்ப் ட்ரை பண்ணியிருந்தாலும் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலை ரஷ்யா கிட்ட. ஸோ ஏன்னா ரஷ்யாவும் சைனாவும் இயல்பாகவே வந்து ஒரு நெருங்கிய பொருளாதார உறவுகளில் இருக்காங்க. ஆனால் சைனா எல்லாருக்கூடயுமே பொருளாதார உறவுகளை ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க, அமெரிக்கா, கனடா இப்படி எல்லா நாடுகள் கூடயும். ஆனால் இப்போ சமீபத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் பிரசாத் மாதிரியான இடதுசாரி இந்த ஹென்ரி கிஸ்ஸிங்கர் ஸ்ட்ராட்டஜியை வந்து இவங்க ரிவர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாலும் இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் அப்படின்றது தெரியாது வரக்கூடிய நாட்களில். ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை அப்ளை பண்ணியிருக்காங்க, ஃபெயிலியர் ஆகிருக்குது. ஸோ இன்றைக்கி இருக்க சூழலில் அது பெட்டராக வந்து இப்போ ரிசல்ட் கொடுக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அந்த உக்ரைன் ரஷ்யா போரில் அமெரிக்கா எதற்காக நேரடியாக ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சதில் 2 ரீசனாக நம்ம வந்து பிரிக்கலாம். ஒன்று வந்து என்ன அப்படின்னா, உக்ரைனுக்கு வந்து நாங்கள் $350 பில்லியன் செலவு பண்ணியிருக்கோம், அதுக்கு வந்து அதுக்கான பணத்தை உக்ரைன் எங்களுக்கு திருப்பி தரணும், 500 பில்லியன் டாலர்களை எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் பேசக்கூடிய ஒரு விஷயம். ரெண்டாவது என்னென்னா, ஹென்ரி கிஸ்ஸிங்கர் ரிவர்ஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற ஒரு கான்செப்ட் கிடச்சிருக்கு. இது 2 விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதில் மோர் லாஜிக் அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் சொல்லக்கூடிய அந்த $350 பில்லியன் மேலே நாங்கள் உக்ரைனுக்கு செலவு பண்ணியிருக்கோம், அதுக்கான பணத்தை எங்களுக்கு உக்ரைன் திருப்பி கொடுக்கணும்னு சொல்கிற விஷயம், இதை டேரெக்டாக அவரே சொல்கிறனால தான் அது வந்து மோர் லாஜிக்கலாக இருக்குது. ஸோ இதுக்குள்ளே ஒரு டேக்அவே இருக்குது. அது என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த போர் துவங்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஆரம்பத்தில் வந்து ரஷ்யா உக்ரைன் போர் ஸ்டார்ட் ஆகும்போது இது ஒரு தேசிய இனங்களுக்கான பிரச்சனை அப்படின்ற ஒரு வாதத்தை முன் வச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, உக்ரைன் ரொம்ப அப்பாவே, உக்ரைனை வந்து ரஷ்யா தான் ஒடுக்குது, அப்போ ரஷ்யா மாதிரியான ஒரு நாட்டிலேருந்து உக்ரைனை காப்பாற்றணும் அப்படின்னா அமெரிக்கா உதவி பண்ணணும், ஐரோப்பிய நாடுகள் உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த வெஸ்டர்ன் மீடியாஸ்லாம் வந்து ப்ரொபகண்டா பண்ணாங்க. சரி, அந்த ப்ரொபகண்டா அப்படியே அவங்க போர் நடத்தினாங்க. ஆனால் இந்த 2.5 ஆண்டுகளுக்கு மேலே, கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் நடக்கூடிய போரில் அவங்களோட ரிசல்ட், எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட் என்னென்னா ஒன்றுமே இல்லை. அவங்களால ரஷ்யாவையும் வந்து ராணுவ ரீதியாக ஒடுக்க முடியல, பொருளாதார ரீதியாக ஒடுக்க முடியல. அட் த லாஸ்ட் இவங்க என்ன இடத்துக்கு வராங்கன்னா, நான் இவ்வளோ செலவு பண்ணிட்டேன், எனக்கு என்ன லாபம் அப்படின்ற இடத்துக்கு அமெரிக்காவும் வருது, ஐரோப்பிய யூனியனும் வருது. அதில் தான் ஒரு பக்கம் வந்து அமெரிக்கா வந்து என்னோட முன்னாடி இருந்த அந்த நாட்டோட தலைமை வந்து எந்த ஒரு ஒப்பந்தமுமே இல்லாமல், எந்த ஒரு செக்யூரிட்டியுமே இல்லாமல், எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே இல்லாமல் 350 பில்லியனை கொடுத்துட்டான், அதுக்கு எனக்கு வந்து உக்ரைன் வந்து $500 பில்லியன் தரணும், உக்ரைன் இதுக்கு மேலேயும் நான் விட முடியாது, அதனால தான் நான் போரை நிப்பாட்டுறேன், அது பலத்தை எனக்கு கொடுன்னு சொல்லி நான் அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்குறேன் அப்படின்ற இடத்துக்கு ட்ரம்ப் வந்துட்டாப்ல. சரி, இன்னொரு பக்கம் ஐரோப்பிய யூனியனுக்கு ஏன்டா கதறாங்க, எதுக்குடா போரை நடத்துன்னு துடிக்கிறாங்க பார்த்தா, எப்பா நான் வந்து $70 பில்லியன் மேலே கொடுத்துருக்கேன், நான் வந்துட்டு அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன், நான் வந்துட்டு லோன் போட்டிருக்கேன், இந்த போர் நடத்தினா தான் என்னோட லாபம் இருக்கும் அப்படின்ற இடத்துக்கு ஐரோப்பிய யூனியன் வரான். ஸோ இப்போ என்னென்னா, ஆரம்பத்தில் இந்த வெஸ்டர்ன் மீடியா சொன்னதும் பொய், இவனுங்க சொன்னதும் பொய், ப்ராக்ஸி வார்ன்ற விஷயம் உண்மையாகி அதுக்கு பின்னாடி இருக்க உண்மை என்னடான்னு பார்த்தா, இது எல்லாமே அட் லாஸ்ட் ஏகாதிபத்திய நாடுகள் தங்களோட சொந்த நலனுக்காக ஒரு நாட்டை, உக்ரைன்ற நாட்டை பகடைக்காயாக பயன்படுத்தியிருக்கு, அதோட வளங்களை இன்றைக்கி கொள்ளையடிக்க போயிருக்கு. இன்கேஸ் இந்த போரில் வந்து அவங்க ரஷ்யாவை வீழ்த்தியிருந்தாங்கன்னு வச்சுக்கோமே, என்ன நடந்திருக்கும்? டபுள் ஜமாக்கா தான். ஒன்று வந்து ரஷ்யாவையும் அவங்களுக்கு ஆக்குப்பை பண்ணியிருக்க முடியும், அவங்க தைவானில் எடுத்துருக்க முடியும், உக்ரைன்லேருந்து எடுத்திருப்பாங்க. இன்றைக்கி ரஷ்யா கிடைக்கல, ஸோ உக்ரைனை வந்து கிடைச்ச வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு சுருட்டுறதுக்கு தான் இந்த 2 ஏகாதிபத்திய குழுக்களும் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்ற இந்த விஷயத்தில் பார்க்க முடியுது. இதில் நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதுதான் வந்து அமெரிக்காவில் ட்ரம்ப்போட அதிரடியான எக்ஸிக்யூட்டிவ் சைன்ஸ், செலவுகள் குறைப்பு, காஸ்ட் கட்டிங் அப்படின்ற விஷயத்தில் சைன் பண்ணுறாரு. ஏன் இந்த காஸ்ட் கட்டிங்குள்ளே அமெரிக்கா வரணும்? முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவோட உற்பத்தி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்தோம்னா பிற நாடுகளோட ஒப்பிடக்கூடிய அளவில் இல்லாமல் குறைஞ்சிருக்கு. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட இராணுவத்திற்கான செலவுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதை வந்து எப்படி குறைக்கிறாங்க அப்படின்னா,
இந்த மாதிரி ஏற்கனவே அவங்க நலத்திட்ட உதவியெல்லாம் பண்ணுறதில்ல அமெரிக்காவில், அதை குறைச்சிட்டாங்க. இப்போ வந்து என்னென்னா யுஎஸ்ஏடு கொடுக்கக்கூடிய நிதியை வெட்டுறது, ஒவ்வொரு நாடுகளும் கொடுக்கக்கூடிய நிதியை வெட்டுறது, வந்து நேட்டோவுக்கு நான் செலவு பண்ண மாட்டேன், உக்ரைன் ஐரோப்பிய நாடுகளே வந்து உக்ரைனுக்கு செலவு பண்ணுங்கள், ஐரோப்பிய நாடுகளே உங்கள் நேட்டோவுக்கான செலவினங்களை ராணுவ செலவினங்களை 5% எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கங்க இப்படின்ற விஷயத்துக்குள்ளே அமெரிக்கா வந்துருச்சு. இதையும் மீறி அமெரிக்கா போகுது செலவு பண்ணுது அப்படின்னா எந்த அளவுக்கு அமெரிக்காவால் அந்த ட்ரேட் வாருக்குள்ளேயும் இந்த ஏகாதிபத்திய போரில் நிலைச்சு நிற்க முடியுன்ற ஒரு பயம் வந்து இன்றைக்கி அமெரிக்க நிர்வாகத்துக்கு அந்த முதலாளிகளுக்கு உருவாகி இருக்கிறது தான் இந்த காஸ்ட் கட்டிங்க்கு பேக்ரவுண்டில் இருக்கக்கூட ஒரு விஷயமாகவும் இருக்குது. இதன் அடிப்படையில் தான் இந்த உக்ரைன் ரஷ்யா போரை நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த உக்ரைன் ரஷ்யா போர் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் முடிஞ்சிடும். ஏன்னா வந்து ஏகாதிபத்தியம் வந்து முடிக்கணும் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டாங்க, முடிஞ்சிடும். பட் ஆனால் எப்போ முடிய போகுது, அதை முடிஞ்சதுக்கப்புறம் அமெரிக்கா சொன்ன மாதிரி இந்த அவங்களோட பொருளாதார உறவுகள் உற்பத்திகளில் எப்படி மாற்றம் அடைய போகுது, சைனாவை வந்து அவங்களால ஒடுக்க முடியுமா, அந்த மாதிரியான கேள்விகள்லாம் நிறைய எழுந்திருக்கு. ஸோ இது வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்த சர்வதேச நிகழ்வுகளில் நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். அது வரைக்கும் தொடர்ந்து தமிழ் மார்க்ஸ் சேனலோட இணைஞ்சிருங்க. தமிழ் மார்க்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.